அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் குருமார்கள், அனைத்து ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட மாணவர்கள் அனைவரையும் 23ஆம் நாளான இன்று வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதுடன் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஜோதிட சிரோன்மணி அவர்களை கடவுள் வாழ்த்து பாட அழைக்கிறேன். மலர்விழி மேம். வணக்கம் மேம். வணக்கம் பாடுங்க. ஓம் நவகிரக மகா மந்திரம். ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமக. விநாயகர் மந்திரம். மூசிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. நன்றி மேம். நன்றி மேம். அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ் வழங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிட ஒருங்கிணைப்பாளர் ஐயா தண்டபாணி அவர்களை வருக வர வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நாளொரு ஜோதிட டிப்ஸில் தனம் சேர தனம் தண்டபாணியின் டிப்ஸ். அதாவது பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமம் இந்த இரண்டையும் நன்றாக பவுடர் செய்து இதை நாள்தோறும் திலகமாக இட்டு கொண்டு வந்தால் தனம் கண்டிப்பாக சேரும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி. சிறப்பான ஜோதிடமுத்து. அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக 23ஆம் நாளாக நடத்தப்படும் ஜோதிட நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மயிலாடுதுறை பாரம்பரிய ஜோதிடர் ரத்னகுமார் அவர்களை வரவேற்பதுடன் அவரை பற்றிய சில குறிப்புகளை இங்கு பதிவிட நினைக்கிறேன். அதாவது இவர் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய தாயார் பெயர் வசந்தா அம்மாள், அவருடைய தந்தையார் பெயர் ஜோதிவேல் ஐயா அவர்கள், இவருடைய தாத்தா முல்லைவேணம் ஐயா அவர்கள். அதாவது இவருங்க என்ன அப்படின்னா பாரம்பரியமாக, அதாவது வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவருடைய அப்பா, அப்பாக்கு அப்பா, தாத்தா, பாட்டான், முப்பாட்டன், இந்த மாதிரி பரம்பரை வழியாகவே இவங்க ஒரு பாரம்பரிய வம்சாவளி ஜோதிடர் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இவர்களை நாடி போகக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களுக்குமே பாத்தீங்கன்னா அவர்கள் வாழ்வில் என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பரிகாரம் என்ன அப்படின்ட்டு சொல்லுவது மட்டுமல்லாமல் அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை முழுவதும் தீர்க்கக்கூடிய அளவில் இவர்கள் பரிகாரத்தையே தங்களுடைய பரம்பரை தொழிலாகவும் செய்து ஜோதிடர்களுக்கு பலன் சொல்லுவதுமாக இருந்து வருகிறார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க பாரம்பரிய ஜோதிடர் ஐயா ரத்னகுமார் ஐயா அவர்களை ஜோதிடமும் பரிகாரமும் என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா ரத்னகுமார் ஐயா, நீங்க இப்ப பேச ஆரம்பிக்கலாம் சார். சரிம்மா, பேச ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய கூட்டமைப்பு மகளிர் தேசிய கூட்டமைப்பு சார்பாக என்னை அழைத்ததற்கு கனகாம்பல் மேடம் அவர்களுக்கு நன்றி. இப்ப இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அஸ்ட்ராலஜர்ஸா இல்ல எல்லாருமே இருக்காங்களா? அஸ்ட்ராலஜி as well as astrologer student அனைவருமே இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஜோதிடரும் இருக்கிறாங்க, ஜோதிடத்தை படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க, ஜோதிட குருமார்களும் இருக்காங்க. அப்படின்னா இப்ப ஜோதிடர்கள் இருந்தா அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லுவேன். இப்ப பப்ளிக் நிறைய பேர் பொதுமக்கள் இருந்தாங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம். பொதுமக்களும் இருக்காங்க. அதான் பொதுமக்கள் அப்படி ஆக்கியா ஜோதிட மாணவர்கள் இந்த லிங்க் அப்படிங்கும் போது அவர்கள் சார்ந்தவர்களுக்கு அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. சோ ஆக அது பொதுமக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நீங்க அனைவருக்கும் பொதுவானதாகவே நீங்க சொல்லலாம். சரிம்மா, நல்லது. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஜோதிடமும் பரிகாரமும் அப்படின்னு சொல்றோம். பொதுவாவே மனிதன் பாத்தீங்கன்னா கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவர். இப்ப பொதுவாவே மனிதர்கள் எதுக்கு பயப்படுறாங்க? எல்லாம் கிரக பயிற்சிகளுக்கு பயப்படுறாங்க. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஐயா, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, எனக்கு
கண்டகச்சனி நடக்குது, எனக்கு குரு பார்வை இப்ப சரியா இல்லை, அதே போல கோச்சாரத்துல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப வரவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை என்னன்னா எல்லாமே அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அதன் மேல நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலா சொன்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா மருந்து இல்லாத மருத்துவம் இல்ல, பரிகாரம் இல்லாத ஜோதிடம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க பரிகாரம் எல்லாம் பலிக்காதுன்னு. எத்தனையோ தமிழ்நாட்டுல உள்ள எல்லா ஜோதிடரும் என்னோட நண்பர்கள் தான். அப்ப அவங்க வெளியே சொல்றது வேற, ஆனா உள்ளார்ந்து அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாரோடையும் நான் க்ளோஸா பழகக்கூடியவன். அப்ப பொதுவாவே இதை பார்த்துட்டு மக்களும் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் வந்து பரிகாரம் பலிக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா 100% பரிகாரம் பலிக்கும். காரணம் என்னன்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கோவில் நம்ம இப்ப சொல்றோம். இந்த கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பழமை, 5000 வருஷத்துக்கு முற்பட்டது. இன்னும் காலத்தால் அறுதிட்டு கூற முடியாத அளவுக்கு கோவில்கள் இருக்கு. அப்ப பிரச்சனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இறைவன் தீர்வுங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு விருச்சம் சொல்றோம். இந்த விருச்சங்கள்லாம் இப்ப ரெடி பண்ணது இப்ப உள்ள ஏஐ டெக்னாலஜிலயோ இல்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பயன்படுத்தல. ஆல்ரெடி இந்த மரங்கள் இருக்கு. அதோட கார்மிக் எனர்ஜியும் அந்த மரம் வந்து எதற்கான கிரக காரகத்துவத்தை பலமா வெளிப்படுத்துதுங்கிறதான் நம்ம நட்சத்திர விருச்சங்களா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிரகத்துக்கும் கலர் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கலர் எல்லாமே இப்ப கொண்டு வந்ததுல ஆல்ரெடியே 3000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சூரியன்னா ஆரஞ்சு கலர் தான், செவ்வானா ரெட் கலர் தான் அப்படின்னு முன்னாடியே வந்து டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் இல்லாதப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பரிகாரங்கள் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும்னா, நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். பொதுவாகவே பரிகாரங்கள் அப்படின்னாலே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க உட்கார வச்சு யாகம் வளர்த்து அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. பரிகாரங்கள் நிறைய வகைகள்ல இருக்கு. அதுல தர்ம பரிகாரம், கர்ம பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு இருக்கு. அப்ப எந்த பிரச்சனைகளுக்கு தர்மம் பண்ணா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், எந்த விஷயங்களுக்கு நாம தானம் கொடுத்தா அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், எந்த விஷயங்களுக்கு நம்ம வாழ்வியல் பரிகாரமா ஆட் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும் அப்படின்னா எல்லா விதத்திலும் நம்ம பரிகாரம் பண்ணலாம். பரிகாரங்கள் எப்படின்னா நட்சத்திரத்தை வச்சு பரிகாரம் பண்ணலாம், கர்ணத்தை வச்சு பரிகாரம் பண்ணலாம், யோகத்தை வச்சு பரிகாரம் பண்ணலாம், அதே போல தீர்த்தத்தை வச்சு பரிகாரம் பண்ணலாம், நம்ம பிறந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு பரிகாரம் பண்ணலாம், யந்திரங்கள் மூலமா பரிகாரம் பண்ணலாம், தந்திரங்கள் மூலமா பரிகாரம் பண்ணலாம், மந்திரங்கள் மூலமா பரிகாரங்கள் பண்ணலாம். அப்ப ஒவ்வொரு விஷயமும் எப்படி நம்ம செயல்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. அப்ப எந்தெந்த விஷயங்களுக்கு பொதுவாகவே ஜாதகத்துல தோஷங்கள் சாபங்கள் அப்படின்லாம் இருக்கு. அப்ப தோஷங்கிறது என்ன, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றோம். அப்ப செவ்வாய் தோஷமா என்ன, ஒரு லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா தோஷம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இங்கெல்லாம் இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்காதான், நிச்சயமா நடக்கும். இதை ஏன் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 8ஆம் இடங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அதுதான் பெண்ணுக்கு வந்து கணவரோட ஆயுள் பாகத்தை குறிக்கக்கூடிய. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். அப்ப இங்கெல்லாம் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு இயற்கையாவா அந்த தாம்பத்தியம் மூர்க்கத்தனம் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப 2 பேரையும் அதை ஈக்குவலா பண்ணும்போதுதான் அப்ப அது சிறப்பா இருக்கும். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரங்கள், இதெல்லாம் தோஷம்னு சொல்றோம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா என்ன சொல்றோம், அது புத்திர தோஷம்னு சொல்றோம். அதே போல ஒரு வீட்டதிபதி அந்த இடத்துல இருந்தா காரகோ பாவனாஸ்தின்னு சொல்றோம். சரி, இதெல்லாம் விதி. இதுக்கு விதி விலக்கு இருக்கான்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூல நூல்கள் பயன்படுத்தி ரூலா பயன்படுத்தி ஒப்பிக்கிறத விட பிராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் இருக்கு. எல்லாம் என்ன சொல்றாங்க, பொருளாதார ரீதியா ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே நான் பார்த்த என்னோட இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்னோட கிளைண்ட் கொடுத்து சக்சஸ் பண்ண பரிகாரம் தான் சொல்ல போறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்தேன்னா அந்த விஷயங்கள் தான் சொல்ல போறேன். குரு ஆட்சியா இருக்கவங்களுக்கு பெருசா பணம் இல்லை, குரு திசை வந்து ரோட்ல நிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். குரு உச்சமா இருக்கவங்களுக்கு சிறப்பு இல்லை. யார் ஜாதகத்துல குரு நீசமா இருக்கோ அவங்க கோடீஸ்வரனா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எந்த ரூல் வந்து பிரேக் ஆகுது, குரு நல்லா இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு பொருளாதார ரீதியான வெற்றி கிடைக்குங்கிறது இந்த இடத்துல இல்லை. அப்ப அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். இது எப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி பார்க்க தான் அதுக்கான விஷயங்கள் தெரியும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல உச்சம் பெற்ற கிரகத்தின் மீது
ஜாதகருக்கே பெரிய விருப்பம் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த விஷயம் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அந்த விஷயம் அவர்கிட்ட பலமா இருக்கு, அதனால அதுக்கு அவர் தேவைப்படலை. எது நீசமோ அந்த அமைப்பு இல்லை. நீங்க என்ன பாருங்க, சுக்கிரன் நீசம் பெற்ற எல்லாருமே ஆல்டர்னேட்டா 2 வச்சிருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கொண்டு போறாங்கன்னா 2 ட்ரெஸ் கொண்டு போவாங்க. ஒரு டிராவலுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு போறாங்கன்னா ஒரு விஷயம் இது காணாம போயிடுச்சுன்னா இதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு 2 விஷயங்கள் கொண்டு போவாங்க. அதே போல எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட் வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாம் சுக்கிரன் நீசமா உள்ளவங்க. சுக்கிரன் நீசமா உள்ளவங்க புதுசா கார் வாங்க மாட்டாங்க. அவங்களோட கால்குலேஷன் என்னன்னா டெய்லி ஒரு கார்ல போகணும்னு நினைப்பாங்க. அப்ப ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி போறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க என்ன பாருங்க, சூரியன் நீசம் பெற்றவங்களுக்கு தலைமை பொறுப்பு மேல ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். தனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், தன்னை அங்கீகாரம் படுத்தணும், தன்னை வந்து ஒரு தலைமையா போட்டு ஒரு விஷயத்த செய்யணும். நீங்களே பாருங்க, நம்ம இந்த ஜோதிடர்கள்லயே பாத்தீங்கன்னா சூரியன் யாருக்கெல்லாம் நீசமா இருக்கோ எனக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா வருவேன், என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா சூரியன் நீசமா உள்ளவங்களா தான் இருப்பாங்களே தவிர சூரியன் உச்சம் பெற்றவங்களுக்கு அதை பத்தி பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை, ஆல்ரெடி அது பலமாவே இருக்கு, அதன் பத்தி அவங்களுக்கு நோக்கமே இருக்காது. நீங்க என்ன பாருங்க, புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்தை விட புதன் நீசமா இருக்கக்கூடியவங்க பயங்கர டெக்னிக்கலான அறிவா இருப்பாங்க, ரொம்ப ஜாஸ்தியான அறிவு வேட்கை இருக்கும். அப்ப அதோட சேரக்கூடிய கிரக சேர்க்கைகளின் படி ஒருத்தவங்க புதனோட ராகு இருந்தா அவங்க ஐடி துறை சார்ந்த விஷயங்களா இருப்பாங்க. புதனோட சனி சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருந்து சரி ஆடிட்டிங்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. புதன் சனி பிரமாதமான வியாபார யுக்தி உடையவர்கள். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா தரகு பிசினஸ் பண்றது, கமிஷன் பேசிஸ் பண்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் இந்த புதனோடு சனி சேரும்போது. அப்ப பொதுவாகவே நம்ம பரிகாரங்கிறது ஒரு ஜாதகத்தை வச்சுதான் எடுக்கிறோம். ஒரு விஷயத்த புதுசா நம்ம கிரியேட் பண்றதுல நீங்க என்ன பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்களோட ஜாதகத்துல என்ன மாதிரி அமைப்பு இருக்கோ அதே போலதான் அவங்க வாழ்க்கை இருக்கும். பொதுவா லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஜாதகத்துல லக்னம் எங்க போய் நிக்குதோ அவங்களோட கேரக்டர் அப்படித்தான் இருக்கும். நீங்க என்ன பாருங்க, லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கவங்க பாருங்க அடிக்கடி தலையை இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க, தலைய சரி பண்ணிட்டே இருப்பாங்க. அஜித் குமார் சொல்ற மாதிரி அது அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி லக்னத்துல இருக்கவங்க தான். லக்னாதிபதி 2ல இருக்கவங்க அப்ப அவங்களோட கேரக்டர் என்ன இருக்கும், லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தா என்ன சொல்றோம், எப்பவுமே ரொம்ப எனக்கு தான் முன்னுரிமை தரணும், ரொம்ப ஈகோ ஜாஸ்தியா இருக்கும். அதே போல அவங்க யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி போக மாட்டாங்க. அதே போல தலைமை பண்புல இருக்கணும், அதிகாரத்தன்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இதே லக்னாதிபதி 2ல இருக்கவங்கள பாருங்க, தன்னுடைய நோக்கம் ஃபுல்லா குடும்பத்தை டெவலப் பண்ணணும், வருமானத்தை பெருக்கணும், வாக்கு சார்ந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அடிக்கடி வாயை இப்படி பண்ணக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 2ல இருக்கவங்க தான். அப்புறம் லக்னாதிபதி 3ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சகோதரனோட தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, சகோதரனை கூட வச்சிருப்பாங்க. பொதுவாகவே அவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் பண்ணக்கூடிய, இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம எல்லாருமே அஸ்ட்ராலஜரா இருக்கோம்னா பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன்ங்கிற ஒரு விஷயத்துலதான் நாம இன்னைக்கு இருக்கோம். பொதுவாகவே இப்போ வந்து ஜோதிடருக்கெல்லாம் மதிப்பு இல்லை. காரணம் என்னன்னா எவ்வளவு பெரிய ஜோதிடரா இருந்தாலும் இன்னைக்கு யூடியூப்ல உங்க வீடியோ வந்தாதான் உங்களுக்கு கிளைண்ட். ஆரம்ப காலத்துல ஜோதிடரை போய் தேடிட்டு போய் பார்த்து அந்த காலெல்லாம் மாறி போச்சு. இப்ப நீங்க எவ்வளவு பெரிய டேலண்டான அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க எப்படி ப்ரெசன்டேஷன் பண்றீங்கன்னு பார்த்துட்டு தான் கிளைண்டே வராங்க. அப்ப வரும்போதே அவங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு வராங்க. இப்ப நம்மள்ட்ட வரவங்க எல்லாம் எப்படின்னா இந்த மொபைல் நம்பர் வச்சுக்கலாமா, இந்த கலர் பயன்படுத்தலாமா, இது யோகியா இது அவயோகியாங்கிற விஷயங்கள்லாம் அவங்க கேட்குறாங்க. பொதுவாகவே லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல அந்த லக்னம் பத்தி பேசிட்டு இருந்ததுனால அவர் எங்க போய் நிக்கிறாரோ அவங்களோட கேரக்டர் அப்படித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே பரிகாரங்கள் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப எல்லாருமே நம்ம கிரகம் நவகிரகங்களுக்கு பரிகாரம் சொல்றதை விட அதிதேவதைகளுக்கும் பரிகாரம் செய்யும்போது மிகப்பெரிய அளவுல அது வெற்றியை கொடுக்கும். இப்போ குரு பகவானுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், இல்ல பொருளாதார ரீதியான வெற்றி வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா குரு பகவானுக்கு செய்யறதை விட அதோட அதிதேவதைகளுக்கு செய்யும்போது
பலன் பிரமாதமா இருக்கும். இப்ப குருவுக்கு அதிதேவதைன்னு சொல்லக்கூடியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யறது. குரு நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு இருக்கு. குரு நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம் இதுவரை யாரும் சொல்லாத விஷயங்கள் நான் சொல்ல போறேன், பயன்படுத்திங்க. இப்ப எல்லாருமே குரு அப்படின்னா என்ன சொல்றாங்க? திருச்செந்தூர் முருகன், ஏன்னா குரு வழிபட்ட ஸ்தலம் அப்படின்லாம் சொல்றாங்க. குரு நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா கால மடக்கி, அதாவது சம்மண காலில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்பாள்ல 2 அம்பாள் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி, இன்னொன்னு மூகாம்பிகை. அவங்கதான். மற்ற தெய்வங்கள் போட்டோ பாருங்க, ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே போட்டிருப்பாங்க. ஆனா 2 காலையும் மடக்கி குரு நிலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாட்சியும் மூகாம்பிகையும் தான். அப்ப யாருக்கெல்லாம் குரு திசையோ குருவுக்கு பிரதி கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதே போல பொதுவாகவே நம்ம எதுக்கெல்லாம் தர்ம பரிகாரம் பண்ணணும், எதுக்கெல்லாம் கர்ம பரிகாரம் பண்ணணும். பொதுவா இப்ப ஜாதகத்துல பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றோம். சூரியனோட ராகு சேர்ந்திருந்தா மூதாதைகள் கர்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு வந்து சாதாரண வாழ்வியல் பரிகாரம் செஞ்சா சரியா போகாது. ஏன்னா தலைவலிக்கு அமிர்தாஜன் தடவிக்கலாம், ஆண்டு வேலை டிராவல்ல. பிரெயின் டியூமருக்கு அமிர்தாஜன் தடவைனா சரியா போகுமா? ஆகாது. அப்ப அதுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும். அப்படிங்கும் பொழுது சூரியனுடன் ராகு சேர்ந்திருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஜாதகத்துல, இதை நம்ம பித்ரு தோஷம்னு சொல்றோம். இதுக்கு சிறப்பான கோவில் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருபுவனத்துல இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கோவில், கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருபுவனம் சரபேஸ்வரர் கோவில்ல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்ந்திருக்கோ அவங்கெல்லாம் இங்க போயிட்டு அவங்க பேர்ல பணம் கட்டி சர்கஸ்ரநாம அர்ச்சனை, அங்க கோயில பணம் கட்டினாலே இந்த 4 ராகு காலத்துல சர்கஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க. அதை பண்ணிட்டு வழிபாடு பண்ணா இந்த சூரியன் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆயிடும். இருக்கிறதுல டஃப்பான காம்பினேஷனுக்குள்ள கிரக சேர்க்கைக்கு கோயில் பரிகாரம் சொல்றேன், அப்புறம் வாழ்வியல் பரிகாரமும் சொல்றேன். அப்புறம் சூரியனோட சனி சேர்ந்திருக்கு, இது நல்ல சேர்க்கையா? யாராவது பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவேன். சூரியனோட சனி சேர்றது நல்ல சேர்க்கையா? இல்ல சார், நல்ல சேர்க்கை அல்ல. இல்ல, நல்ல சேர்க்கை இல்ல. ஆனா சூரியனோட இல்ல. ஆனா இதுல நீங்க இது வந்து ரூல் கரெக்ட் தானே? ஏன்? அதாவது இவ்வளவுக்கும் சூரியனோட நிழல், அதாவது சூரியனோட சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சனி பகவான். 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் தான். ஆனா ஏன் ஆகலன்னா இவரு எதிரி. ஏன்னா நிழல் கிரகத்துக்கு பிறந்தவர். அது மட்டும் இல்லாம இருக்கிறது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். சூரியனோட வெளிச்சம் எதுவுமே படாம இருக்கனாலதான் இது சொல்றான். ஆனா நீங்க பாருங்க, அரசியல்ல டாப்ல ஜெயிக்கக்கூடியவங்க, மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஜாதகத்துல சூரியனோட சனி சேர்க்கை இருக்கும். கரெக்டா? யார் ஜாதகத்துல சூரியன் சனி இருக்கும்? ஏன்னா சனிதான் மக்கள் கூட்டம், சூரியன் தான் தலைமை பண்பு. கரெக்டா? அப்ப நீங்க பாருங்க, ஒரு அரசியல்வாதி வராரு, இப்ப வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வர்றாருன்னா யாருமே இல்லாம 4 பேர் நின்னா அது ஒரு விஷயமா? இப்ப கரூர் சம்பவம் இருக்க, இவ்வளவு பேர் வந்ததுனாலதான் பிரச்சனை. அப்ப மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடியது சனி பகவான் தான். அப்ப சரி, அப்ப நம்ம விதிப்படியே வச்சுக்கோம், சூரியனோட சனி சிந்தம் ஆகாதுன்னு சொல்றோம். சரி, இதுக்கு கோவில் இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில், இதுதான் சூரியன் சனிக்குள்ள கோவில். என்ன அப்படின்னா அங்க மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுவாமியோட பேரு அக்னீஸ்வரர்னு பேரு. அக்னி அப்படின்னாலே சூரியனா, அங்க இருக்கக்கூடிய சனி பகவான். என்ன மத்த கோவில்ல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இங்க உள்ள சனி பகவானுக்கு என்ன விசேஷம்னா இத பொங்கு சனீஸ்வரர்னு சொல்றோம். பொதுவாகவே ஆகம விதிப்படி மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதுக்கு எதுக்க பாத்தீங்கன்னா பைரவர் இருக்காரு. அப்ப குருவோட நேரடி பார்வை, அதாவது சனி பகவானோட குரு வந்து பைரவர், அப்ப குருவோட பார்வையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் கையில எந்தவித ஆயுதமும் இல்லாம இருக்காரு. இது விசேஷம். அப்ப யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சூரியனோட சனி சேர்ந்திருக்கோ அவங்கெல்லாம் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பல பேருக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தா அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். அதே போல பாத்தீங்கன்னா களத்துல நண்பர்கள் சரியா அமைய மாட்டான்.
அதே போல பாத்தீங்கன்னா இவங்க கூட்டு தொழில் வந்து இவங்களுக்கு ஆகாது. 7ஆம் இடத்துக்குரிய காரகத்துவத்தை பூரா கெடுப்பான். பொதுவா மேஜரா உங்களுக்கு திருமணத்தை தடைப்படுத்தும். அவங்களுக்கெல்லாம் இந்த திருக்கொள்ளிக்காடு நான் அனுப்பி மிகப்பெரிய அளவில் சக்சஸ் கொடுத்தது. ஏன் அப்படின்னா இங்க சனிக்கிழமை மத்தியானம் 1 to 2 சனி ஹோரையில சனி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும். அப்ப இவங்க போகும்போது கையில வித்தியாசமா அர்ச்சனை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், செவ்வாழைப்பழம், கருப்பு திராட்சை, கல்கண்டு இதெல்லாம் வச்சு இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நீங்கிடும். போயிட்டு வந்த 100% அடிச்சு சொல்லலாம், நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு 48 நாள்ல திருமணம் உறுதியாயிடும். இது சூரியன் சனிக்கும் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் இந்த கோவில் பரிகாரம் சூப்பரா வேலை செய்யும். அதே போல செவ்வாய் சனி எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சனி. செவ்வாய் சனிக்கு பொதுவாகவே அப்படின்னு இவங்க தான் வேல் வழிபாடு பண்ணா மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். செவ்வாய் சனி உள்ளவங்க தான் வேல் வழிபாடு செஞ்ச வெற்றியை கொடுக்கும். செவ்வாய் சனிக்கு சிறப்பான கோவில்கள் ஒரு 3 இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல கோவிலோட காரகத்தை வச்சு நான் எடுத்தேன். திருக்கடையூர் அபிராமி கோவிலுக்கு பக்கத்துல திருவிடைக்கழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. தில்லையாடி, அதுக்கு அடுத்து திருவிடைக்கழி. இந்த கோவில் பல பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா இது 2வது திருச்செந்தூர். ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர்ல சூரனை வதம் பண்ணிட்டு வழிபாடு பண்ண இடம் திருச்செந்தூர். சூரனோட பையனை தரங்கம்பாடியில வதம் பண்ணிட்டு முருகப்பெருமான் இங்கதான் வராரு. முருகனுக்கு சொரூப சமாதி இங்கதான் இருக்கு. முருகன் வந்து காற்றோட கலந்த இடம். குறாமரம் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற 1000 பாட்டு பாடியிருக்காரு அருணகிரிநாதர். இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஏதை நம்ம செவ்வாய் சனிக்கு சொல்லணும்னா, உலகத்திலேயே ஒரே கருவறையில முருகப்பெருமானும் சிவபெருமானும் இருக்க மாதிரி கோவில் இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஒரே கருவறையில முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் இருக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிடைக்கழி முருகன் கோவில் தான். இங்க செவ்வாய் சனிக்கு பிரதி எப்படின்னா, இந்த ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும், செவ்வாய் சனியோட பார்வையில இருந்தாலும், செவ்வாய் சனி சாரத்துல இருந்தாலும், சனி செவ்வாய் சாரத்துல இருந்தாலும், இங்க ஒரு சனிக்கிழமையிலேயோ இல்லை செவ்வாய்க்கிழமையிலேயோ போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய அளவுல செவ்வாய் சனிக்கான பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அடுத்து செவ்வாய் அப்படின்னாலே முருகன், சனி அப்படின்னா மேற்கு. மேற்கு பார்த்த முருகன் கோவில் வழிபாடு செய்யறது சிறப்பு. இது எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாருமே போகக்கூடிய பழனி தான். பழனியில இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி கீழே இருக்கக்கூடிய முருகன் கோவில் தான் மேற்கு பார்த்த முருகன் கோவில். அப்ப இங்க வழிபாடு பண்றதும் உங்களுக்கு செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு பரிபூரணமான ரெமிடி உண்டு. இதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன செய்யலாம்? இப்ப வாரம் ஒரு முறை போறது சிரமம், மாதம் ஒரு முறையோ இல்லை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் எல்லாரும் போவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்டேஷனரி கடை, இப்ப புக்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஸ்டேஷனரி கடையில இந்த மேக்னெட் விற்கும். அதுல யூ வடிவ காந்தம் இருக்கும். அந்த யூ வடிவ காந்தம் பாத்தீங்கன்னா டபுள் கலர்ல இருக்கும். மேல வந்து ரெட்டாவும் கீழே ப்ளூவாகவும் இருக்கும். அந்த மேக்னெட்டை வாங்கி எப்பவுமே பேக்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகிடும். இது ஸ்டேஷனரி கடையில கிடைக்கும். யூ வடிவ மேக்னெட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி கடையில கிடைக்கும். எப்பவுமே பேக்ல போட்டுக்கலாம். இது செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சு கொடுக்கும். அடுத்து செவ்வாயோட ராகு. செவ்வாயோட ராகு இருக்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான்னா டெய்லியும் கோவை சரலாம் வடிவேல் மருந்தான். ஏன்னா மூர்க்கத்தனம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க பாருங்க, பல்லு சிக்ஸாக்கா இருக்கு அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயோட ராகு இருக்கும். பல்லுல கிளிப்பு போடுறவங்க, அந்த ரூட்டர் போடுறது, பல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராகு தான். ஹைலி பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயோட ராகு தான் இருக்கும். செவ்வாயோட ராகு என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க வாழ்வியல் பரிகாரமா கோவில் பரிகாரமா என்ன செய்யலாம்னா, செவ்வாயோட ராகு நரசிம்மர் வழிபாடு சிறப்பு. ஏன்னா செவ்வாய் தான் கோவம், ராகு வந்து அகோரம். எப்படின்னா பல்லெல்லாம் சீறிக்கிட்டு இருக்கக்கூடியது செவ்வாய் ராகு.
சேர்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு சிறப்பு. அதே போல உங்களுக்கு வந்து இதுக்கு வாழ்வியல் பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாயோட ராகு சேர்றவங்க ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். செவ்வாயோட ராகு இருந்ததுன்னா நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா, ஏன் சரி சுடுறதான்னு சொல்றோம் தயிர் சாதம், நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. பரிகாரம் எங்க வேலை செய்யும் தெரியுங்களா? நீங்க கொடுக்கக்கூடிய சாப்பாட அவங்க மகிழ்ச்சியோட சாப்பிடணும். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ரெகுலரா கொடுக்கக்கூடிய உணவுல பிரியாணின்னா எல்லாருக்கும் ஃபேஸ் பிரைட் ஆயிடும். நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க. கரெக்ட் தானே? அப்ப பரிகாரம் எங்க வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய உணவை எந்த அளவுக்கு அவங்க திருப்தியா அக்செப்ட் பண்றாங்களோ. சில பேர் பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறதுக்கு ஜாக்கெட் துணி கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, கவுண்டர் பண்ணி சொல்றாம பேப்பர் ரோஸ்ட், இந்த பக்கம் உள்ள அந்தாண்ட தெரிவா, அந்தாண்ட உள்ள இந்தாண்ட தெரிவா. இது எதுக்கா பயன்படுமா? இந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே வாங்கி கொடுக்கக்கூடிய தானமா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அவங்க வந்து தச்சு போடணும். அப்ப தச்சு போட்டாதான் அது வேலை செய்யும். அப்ப நீங்க கொடுக்கறது வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், யாராவது தச்சு போடுவாங்களா? அப்ப நாம எந்த அளவுக்கு அதை ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நீங்க அதை நல்ல விதமான பொருள் வாங்கி கொடுக்கும்போதுதான் அந்த பரிகாரம் வேலை செய்யும். அதே போல நீங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடுறீங்களோ அதை விட குவாலிட்டியான கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வாங்கி நீங்க ஸ்வீட்டை கொடுத்து பாருங்க, அந்த பரிகாரம் உடனே வேலை செய்ய. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்வீட் வாங்குறதுக்கும் ஒரு பிராண்டட் கடையில போய் வாங்கி கொடுக்கறதுக்கும் ஒன்னும் காசு தான் வித்தியாசம் நீங்க நினைக்காதீங்க, குவாலிட்டி சரி. ஒருத்தவங்க சாப்பிடும் போது இது மாதிரி அவங்க இந்த ஸ்வீட்டே சாப்பிட்டுருக்க கூடாது. ஒரு நெய் மைசூர் பாக்கு சாப்பிட்டா அப்படி நாக்கில் வச்சா வாய் வரைக்கும் அப்படியே வழுக்கிட்டு போனா அவங்க எவ்வளவு திருப்தியா சாப்பிடுவாங்க. அப்ப பரிகாரம் எங்க பலிக்குது அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் குவாலிட்டியா இருந்து அவங்களுக்கு அது கிடைக்காம இருந்து அந்த பொருள் அவங்க சாப்பிடும் போது அந்த பரிகாரம் பலமா வேலை செய்யும். அதே போல பரிகாரங்கள்ல அடுத்த கிரகச்சரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் ராகு பார்த்துட்டோம். செவ்வாயோட கேது, செவ்வாயோட கேது இருந்தா என்ன செய்யணும்? அவங்கதான் பழனியில இருக்கக்கூடிய ஆண்டிக்கோள முருகனை தரிசனம் பண்ணணும். இது பேர் என்ன சொல்லுவாங்க? செவ்வாய் சனி கேது இருந்தா கோமனாண்டி யோகம்னு சொல்றாங்க. முருகப்பெருமானுக்கு அந்த கோமனை சாத்துவாங்க, அது ரொம்ப கிடைக்காது. அதை வாங்கி நீங்க வச்சுக்கிட்டா இந்த செவ்வாய் கேதுவால் ஏற்படக்கூடிய, நீங்க என்ன பாருங்க, செவ்வாய் ராகு பல்லு சிக்ஸாக்கா இருக்கும், செவ்வாய் கேது பல்லுல குழி விழக்கூடிய டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாயோட கேது தான். ஏன் நீங்க பாருங்க, செவ்வாய் கேதுக்கு மேக்சிமம் ஃபைல்ஸ் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். கேது தான் ஆசன வாய்ப்பகுதி, ராகு தான் வாய்ப்பகுதி. செவ்வாய் கேதுக்கு இந்த பரிகாரம் நீங்க செய்யலாம். சரி, இத வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குங்குமம் இருக்கு இல்லையா, குங்குமம் அதுதான் சிவப்பு, செவ்வாய்க்கு உள்ளது. அப்ப அதுல ஒரு 2 டிராப் நெய்யை ஊத்தி பிசைஞ்சு அதுல பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு பண்ணீங்கன்னா செவ்வாய் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நீங்கிடும். சரி, இப்ப நம்ம வந்து ஒரு செவ்வாய் கேதுக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிள்ளையார் வந்து ஒரு சங்கடகர சதுர்த்தியில ஒரு செவ்வாய்க்கிழமையில ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11 நாள் அந்த விநாயகரை பூஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? எடுத்து போட்டு காலில் மிச்சிடக்கூடாது. அதை அழகா எடுத்து தண்ணியில கரைச்சி நீங்க வீட்டுல துளசி மாடம் இல்ல நல்ல செடி வச்சிருந்தீங்கன்னா அந்த செடியில ஊத்திடுறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குருக்கேது அப்படியே அதுதான் ஹரித்ரா கணபதி. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு பண்றீங்கல்ல, இதுதான் குருக்கேது. குருக்கேது கேல யோகம்னு எல்லாரும் சொல்றாங்க, கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு கோடியில விஷயம் இருக்கோ அந்த அளவுக்கு கோடியில கடன், 4 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், 4 கோடி ரூபாய் கடனும் இருக்கும். இதுதான் குருக்கேது சேர்க்கை. குருக்கேது சேர்க்கைக்கு பொதுவாகவே நீங்க மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். இந்த மஞ்சள் பிள்ளையார் என்ன செய்யலாம்? பெண்களா இருந்தா பூஜை முடிஞ்சு கரைச்சி குளிச்சுக்கலாம், முகத்துல தேய்ச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். குரு கேதுக்கு இப்ப கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குரு கேதுங்கிறது ஒண்ணும் இல்லை, குரு அப்படின்னா குழந்தைகள், கேதுன்னா முடி. குரு கேது சேர்க்க இருக்கவங்க உங்க குழந்தைக்கு அடிக்கடி தலசி விட்டீங்கனாலே இந்த குரு கேதுவால் ஏற்படும். இது வாழ்வியல் பரிகாரம்.
பயன்படுத்திக்கலாம். பொதுவா இப்ப வரவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க, இந்த கோயிலும் போயிட்டு வந்துட்டேன், வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாதான் அப்பதான் நம்ம மூளையை தூண்டுறாங்க. பொதுவாகவே ராகுவுக்கு மிகப்பெரிய அளவுல ராகு கேதுவுக்கு நான் பார்த்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வேலை செய்யக்கூடிய கோவில்கள் திருநாகேஸ்வரமோ திருப்பாம்பரமோ இல்ல. காரணம் என்னன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம், ஏன்னா எல்லாமே எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு, 10ஓட 11 தான், ஏதோ அத்தி பூத்தா போல நடக்கும். எனக்கு தெரிஞ்சு திருமணத்துல ராகு கேது தோஷத்தை ஏற்படுத்தி ஒரு திருமணம் தடையாகுதுன்னா அதுக்கு மிகச்சிறந்த கோவில் பரிகாரம் நான் சஜஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு சக்சஸ் பண்ண இடம் காளகஸ்தி தான். ஏன் அப்படின்னா இங்க ராகு முழுக்க முழுக்க சிவனை பாம்பா பின்னி இருக்கக்கூடிய ராகுவா சுவாமியும், அம்பாள் பேரு பாத்தீங்கன்னா ஞான பிரசன்னாம்பிகை, ஞானம்னாலே கேது. சந்திரனோட கேது சேர்க்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அம்பாள் வேலை செய்வாங்க, பிரமாதமா வேலை செய்வாங்க. அப்ப அங்க போயிட்டு நான் வந்து ராகு கேது பிரதி பண்ணோம்னா அது கூட வேண்டாம், சிம்பிளான விஷயம். காளகஸ்தியில நாளை காலைல பரிகாரம் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே போய் ஸ்டே பண்ணிட்டு காலையில அங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பச்சை கற்பூர பன்னீர் அபிஷேகம்னு இருக்கு, 150 ரூபா டிக்கெட். அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை வெறும் 50 ரூபா டிக்கெட். இதை பண்ணி முடிச்சிடணும். முழுக்க முழுக்க ராகு கேதுவோட ஆதிக்கமாவே இருக்கக்கூடிய கோவில் அது. ஏன் அப்படின்னா பாதாள பிள்ளையார் இருக்காரு, கோவில் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்குள்ள கோவில், மருத மரம் ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோவில். இது முடிச்சுட்டு அடுத்ததான் முக்கியமான விஷயத்துக்கே பண்ணணும். ஏன்னா இது ராகு கேது எப்பவுமே என்ன செய்யறோம், இப்ப வந்து மியூட் பண்ணிட்டீங்களா? நாம எப்பவுமே ஒரு பரிகாரத்தை நெகட்டிவ் ரிலீஸ் பண்ணோம்னா உடனே நமக்கு எல்லாமே சேர்ந்து நியூட்ரல் ஆயிடும். அப்ப பாசிட்டிவா உடனே ஆக்டிவேட் பண்ணும். அப்ப அவங்க திருமணத்துக்காக ஒரு விஷயம் செய்யறாங்க, அப்ப திருமணம் நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கோவிலை முடிச்சுட்டு அங்க இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய சீனிவாச மங்காபுரம் நித்திய கல்யாண பெருமாளுக்கு டெய்லி கல்யாணம் நடக்கும். காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அங்க போயிட்டு அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டு மாலை மாத்திட்டு கையில ஒரு கயிறு கட்டுவாங்க. இது கங்கண தோஷ நிவர்த்தினி. இந்த கயிறு கட்டிட்டு வந்த எல்லாருக்குமே மேக்சிமம் 18 நாளுக்குள்ள வரன் பிக்ஸ் ஆயிடுது. ராகு கேது தோஷத்துக்கு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமா இருக்கக்கூடியது காளகஸ்தி. மக்கள் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்களே, காளகஸ்தி என்னால போக முடியாது, என்னால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது. அப்ப இவங்க என்ன செய்யணும், ரெகுலரா நாதஸ்வர இசைய வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கணும். ஏன், மகிடிக்கு மயங்காத பாம்பு இல்லை, சரிதானே? ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன செய்யலாம்? ராகு அப்படின்னாலே பாம்பு, சரிங்களா? அப்ப இவங்க அடிக்கடி நூடுல்ஸ் வாங்கி தானமா கொடுக்கறது, மேகி நூடுல்ஸ் மாதிரி உணவுல எப்படி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாம் தானம் கொடுக்குற மாதிரி மேகி நூடுல்ஸ் வாங்கி அடிக்கடி தானமா கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதே கேதுவுக்கு பிரதி பண்றாங்கன்னா புரோட்டா வாங்கி தானமா கொடுக்கலாம். இது சூப்பரா வேலை செய்யும். அதே போல பொதுவாவே இந்த சந்திரனோட ராகு என்ன சொல்லுவோம், நம்ம சந்திரனோட ராகு இருந்தா அவங்களை என்னம்மா சொல்லுவோம்? மியூட் எடுத்து பேசுங்க. கிரகணம். கிரகணம். அவங்களுக்கு மனசு, ஏன்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராகுவோட பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு மனசு ஒரு இடத்துல நிக்காது. அப்ப பயங்கர டிப்ரெஷன் ஆகுறது, ஒரு முடிவு எடுக்க முடியாத சிரமத்தை ஏற்படுத்துறது. இவங்களுக்கெல்லாம் இவங்க அடிக்கடி மன ரீதியா டிப்ரெஷன் குறையணும்னு என்ன தெரியுமா செய்யணும், அடிக்கடி இவங்க ஜிலேபி வாங்கி தானமா கொடுக்கணும். ஜாங்கிரின்னு சொல்றோம் இல்லையா, சந்திரனோட ராகு சேர்ந்தவங்க எல்லாருமே இங்க கொடுத்து பாருங்க. சந்திரனோட ராகு சேர்ந்தவங்களுக்கு பிரமாதமா வேலை செய்யக்கூடியது ஜிலேபி தான். அதே போல சந்திரனோட கேது அவங்க முறுக்கு தானமா கொடுக்க இந்த சந்திரன் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்
பரிபூர்ணமா நீங்களும். சந்திரன் கேது கடுமையா பாதிச்சிருச்சு ஒருத்தவங்களுக்கு. நான் என் கிளைண்ட்டுக்கு சொன்னதுதான். கேது அப்படின்னாலே வலை, சந்திரன்னா தண்ணி. அது எந்த வீட்டுல இருந்துச்சு? கன்னி வீட்லயே புதன் வீட்லயே இருந்துச்சு. நான் என்ன பரிகாரம் சொன்னேன்னா, ஒரு அநாத ஆசிரமத்துல வாட்டர் ஃபில்டர் வாங்கி தானமா கொடுக்க சொன்னேன். ஏன்னா வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு சந்திரன், கேது அப்படின்னா ஃபில்டர். வாட்டர் ஃபில்டர் வாங்கி தானமா கொடுத்தா அந்த சந்திரன் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நீங்கிடும். இது வாழ்வியல் பரிகாரம். அதே போல பரிகாரங்களை எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் வேலை செய்யுமானா செய்யாது. காரணம் என்னன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நட்சத்திரங்களே வச்சுங்களேன். இப்ப வந்து குமாரசாமியத்துல என்ன போட்டிருக்கு? ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும், யாரும் ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த வேலையும் செய்யாதீர்கள், இந்த இந்த படம் இன்றைய கடைசிங்கிற மாதிரி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது அவ்வளவு சிறப்பா இல்ல. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க அர்ச்சனை பண்ணும் போது உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்றீங்களா, இல்ல தாராபல நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்றீங்களா? எல்லாருமே நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தை தான் ஆக்டிவேட் பண்றோம். இப்ப மகாபாரதத்திலே பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமயத்துல தேர் சக்கரம், தேருங்கிறது ரோஹிணி. அப்ப கிருஷ்ணரே ஒரு சமயத்துல ஆபத்து வரும்போது தேரோட சக்கரத்தை கட்டி தான் அடிக்கிறாரு. அப்ப ஆபத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய நட்சத்திரமா இருக்கக்கூடியது ஜென்ம நட்சத்திரம் தான். அப்ப ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பரிகாரமா வேலை செய்யும்னா, ஹெல்த் ரீதியா உடம்பு வந்து சரியில்லை, அடிக்கடி அவங்க சிக்காயிடுறாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வரவங்க எல்லாருமே தன்னோட ஜென்ம நட்சத்திரத்தை வழிபாடு பண்ண அவங்களுக்கு, நீங்க எந்த கிளைண்ட்டுக்கா இருந்தாலும் ஹெல்த்னு சொல்லிட்டா நீங்க 6ஆம் பாவத்துக்குள்ள அதிபதி எல்லாம் எடுத்தெல்லாம் வழிபாடு பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வர முடியாது. ஏன்னா சில பேருக்கு 6ஆம் அதிபதி 8ல இருக்கும், அப்புறம் 8 கூடியவன் 12ல இருப்பான். இப்ப இதெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணி கன்ஃபியூஸ் பண்றதோட அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ண வச்சிருங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பா இருக்கும். இது நட்சத்திர வழிபாடு. நட்சத்திரத்திலேயே ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் இது. இப்ப நான் கேள்வி கேட்டா பதில் சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் தாராபலத்துல 2வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சொல்றோம்? தனதாரை நட்சத்திரம், சம்பத்து தாரை நட்சத்திரம்னு சொல்றோம். 3வது சித்தி நட்சத்திரம்னு சொல்றோம். சார் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது சார். வாய்ஸ் பிரேக் ஆகி வருது கொஞ்சம். ஆமா சார். இப்போ கேக்குதா பாருங்க. பாருங்க கொஞ்சம் ஆடாம கேக்குது சார். நான் ஆடாம இல்ல, டவர் பிரச்சனை இல்லை, ஆடுறதுனால கொஞ்சம். ஆனா வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருந்தது. ஓகே சார் பாருங்க. அதாவதுமா பொதுவாவே நட்சத்திரங்கள்ல ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். இப்ப இதுல நிறைய அஸ்ட்ராலஜர் இருக்கீங்களா, இல்ல பொதுமக்கள் இருக்கீங்களா? அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. பொதுமக்களுக்கு இப்ப எதுவும் தெரியாம இல்ல. சொல்லுவாங்க சார். பொதுவாவே நட்சத்திரத்திலே ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னா 2வது நட்சத்திரம் தான். காரணம் என்னன்னா, நீங்க பாருங்க, 2வது நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்துக்கு நீங்க வந்து 6வது நட்சத்திரம் பாருங்க, அது உங்க 2வது நட்சத்திரமா இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஆமா சார். ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாராவது உங்க ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. புனர்பூசம் சார். புனர்பூசத்துக்கு 6வது நட்சத்திரம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். உத்திரம்ங்கிறது 6வது நட்சத்திரம். சரி, உத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன? உத்திரம், அடுத்தது ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம். சரி, அப்ப அனுஷம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரமா? திருஜென்ம நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. உங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சனியோட நட்சத்திரமா இருக்கும். ஆமா ஆமா கரெக்ட். அப்ப 6வது நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமா இருக்கக்கூடியது நம்மளோட 2வது நட்சத்திரம். அப்ப இதைத்தான் குருவோட நட்சத்திரம் சொல்றாங்க. அப்ப எல்லாருமே 2வது நட்சத்திரத்தை இயக்கும் போது மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உதாரணமா நீங்க ஜெயிச்சவங்களை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து திருவோண நட்சத்திரம், அவருக்கு 2வது நட்சத்திரம் என்னது? அவிட்ட நட்சத்திரம். அவர் தார தப்பட்டையோட வரக்கூடிய அனைத்து பாட்டுமே சூப்பரா இருக்கும்.
மெகா ஹிட்டான பாட்டா இருக்கும். எல்லா படத்துலயுமே ஏதோ ஒரு விதத்துல மிருதங்க வாசிக்கிறதா இருக்கட்டும், நான் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்த பாட்டா இருக்கட்டும், வந்தேண்டா பால்கார பாட்டா இருக்கட்டும், மின்சார கண்ணா பாட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த இசைக்கருவிகள்னு சொல்லக்கூடிய வாத்தியத்தை அவர் பயன்படுத்துவார். அப்ப திருவோணத்துக்கு அவிட்ட நட்சத்திர குறியீடை அவரு பயன்படுத்தியிருக்காரு. அதே போல ஆரம்ப காலத்துல இருந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல் பாட்டை அவருக்கு கொடுத்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். அவருக்கு 6வது நட்சத்திரம் ஆயில்யம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆயில்ய நட்சத்திரம். அப்ப 6வது நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதே போல எம்ஜிஆர் ரேவதி நட்சத்திரம். அவர் ஜெயலலிதா கடைசி வரைக்கும் விடாம இருந்தது காரணம் ஜெயலலிதா மகம். ரேவதிக்கு அஸ்வினி மகம் மூலம்தான் சம்பத்து தாரை நட்சத்திரம். அவரு அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தியிருக்காரு. அதே போல எம்ஜிஆர் குதிரையில வரக்கூடிய எல்லா படமுமே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆன படம். அஸ்வினா குதிரை, ரேவதிக்கு சம்பத்து தாரை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னையில எல்லாருமே வழிபடக்கூடிய பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அறுபடை முருகன் கோவில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்டினது. மகாபெரியவர் சொல்லி எம்ஜிஆர் கட்டினது. அப்ப அவருக்கு 6வது நட்சத்திரம் மிருகசிரேஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரங்கிறதுனால முருகனுக்கு கோயிலும் கட்டியிருக்காரு. அவர் அண்டர் கிரவுண்ட்ல வச்சு வழிபாடு பண்ண தெய்வமே முருகப்பெருமான் தான். அப்ப வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே அவங்களோட நட்சத்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவா இந்த 4வது நட்சத்திரம் சொல்றோம்ல, இது காரிய சித்தி நட்சத்திரம். காரியம் அப்படின்னா ஜாதகத்துல 10ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. இப்ப நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க, ஒரு ஈனோ குடிக்கிறாங்க, வயிறு ஃப்ரீ ஆயிடுது. தொடர்ந்து இதே வேலையை செஞ்சா என்ன ஆகும்? செரிமானமும் ஆகும், வயிறு சார்ந்த பிரச்சனையும் அதிகமாகிடும். அப்ப காரிய சித்தி நட்சத்திரத்துல காரியமும் நடக்கும், கர்மாவும் சேரும். அப்ப அதுவும் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடியதுதான். அப்ப இருக்கிறதுல எந்த விதத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரே நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உங்களோட சம்பத்து தாரை நட்சத்திரம் தான். 2வது நட்சத்திரம் அதுக்குள்ள திருஜன்ம நட்சத்திரத்துக்குள்ள தெய்வங்களோ மரங்களோ அதுக்கான பூக்களோ அதுக்கான பழங்களோ நீங்க பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியது நட்சத்திர பரிகாரத்துல மிகப்பெரிய அளவுல வேலை செய்யும். அதே போல நம்ம பொதுவாவே நட்சத்திரங்களை இப்படியும் நம்ம எடுத்து வழிபாடு பண்ணலாம். இல்ல ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு விஷயம், ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட கேட்கறாங்க. இப்ப எல்லாருமே மோஸ்ட் என்ன கேட்பாங்க? நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன் சார், இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், அது தடையில்லாம நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளைண்ட் ஒரு நாள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். அன்னைக்கு நாள்ல என்ன நட்சத்திரம்னு பாத்துங்க. அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்துக்குள்ள கலரா அவங்க ட்ரெஸ்ஸா போட்டு போக சொல்லுங்க. அன்னைக்கு அவங்க அந்த நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு போக சொல்லுங்க. நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் எல்லாருக்கும் தெரியும் தானே? சொல்லணுமா? இருபத்தி 7 நட்சத்திரத்துக்கு உணவுப் பொருள் தெரியுமா? சொல்லணுமாமா? சார் மோஸ்ட்லி தெரியும் சார் இங்க எல்லாத்துக்கும். அப்படியே இல்லைன்னா உங்க ப்ரோக்ராம் முடிஞ்சு கேள்வி பதில் நேரம் வரும், அப்ப யாரும் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம். இப்போ உங்களோட கண்டென்ட் சொல்லிருங்க. அப்ப 6வது நட்சத்திரத்துக்கு இப்ப ஒரு நாள் நீங்க குறிச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் வரக்கூடிய நாளுக்குள்ள கலரை போட்டு சொல்லுங்க. இப்ப ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட் கூட நான் இன்டர்வியூக்கு இதை கொண்டு போய் இன்னைக்கு அவங்க பாம்பேல ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே போல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைக்கும் இந்த விஷயம் மிகப்பெரிய வேலை செய்யும். ஒரு நாளை குறிச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த நாளுக்கு 6வது நட்சத்திரத்துக்கான கலரையும் அதுக்கான உணவுப் பொருளையும் அவங்க சாப்பிட்டு போகும்போது அந்த விஷயம் சக்சஸ் ஆயிடும். அதே போல நீங்க ஒரு யாகத்துக்கு போறீங்க, ஒரு பெரிய ஒரு பூஜை ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அந்த இடத்துல உள்ள மின்காந்த சக்தியெல்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க போகும்போது கையில ஒரு சின்ன மேக்னெட் எடுத்துட்டு போங்க. இந்த மேக்னெட்டை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தெய்வத்தோட வைப்ரேஷனை நீங்க கையிலேயே எடுத்துட்டு வரலாம். அதே போல பரிகாரம் அப்படின்னா இப்ப பொதுவாகவே கர்ம பரிகாரம் அப்படின்னா 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன். இது காசி பரிகாரம்னு சொல்லி இப்ப எல்லாம் ட்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா நாம இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா சனிக்கு பிரதியே கம்பளி தானம் தான். யாருக்கெல்லாம் சனியால டிஸ்டர்பன்ஸ் வருதோ அவங்கெல்லாம் கம்பளி தானம் பண்ணும்போது, ஏன்னா சாஸ்திரத்திலே இந்த விஷயங்கள்லாம் தானம் கொடுக்கணும் இருக்கு. எண்ணெய் சட்டியில இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருநறையூர்ல இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர், அதாவது
குடும்ப சகிதமா இருக்கக்கூடிய சனி பகவான் கோவில்லே பாத்தீங்கன்னா எண்ணெய் சட்டியில தான் காயினை போட்டு முகத்தை பார்க்க வைப்பாங்க. இன்னைக்கு இதுதான் பரிகாரங்க. அப்ப சனிப்பிரதி யாரெல்லாம் பண்ணுமோ அவங்க கம்பளி போர்வை தானமா கொடுக்கும்போது சனியால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதே போல எல்லாருமே ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம். எப்பயாவது வாரத்துல ஒரு தடவையாவது ஹோட்டல்ல சாப்பிடுவோம். நீங்க டேபிளை கிளீன் பண்றவங்களுக்கு எப்பவுமே சர்வீஸ் பண்றவங்களுக்கு தான் டிப்ஸ் கொடுக்குறீங்க. அப்படி செய்யாதீங்க. அவர் சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறார். டேபிள் கிளீன் பண்றவங்களுக்கு நீங்க டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவுல சனிப்பிரதியா உங்களுக்கு வேலை செய்யும். ராகுவால் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப ராகுவே திசை நடத்துறாரு. ராகுவால் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்னோட கிளைண்ட்டுக்கு நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா தர்கா வழிபாடு தான் ராகுவுக்கு பயங்கரமா வேலை செய்யும். இது வியாழக்கிழமையில ராகு காலம் இல்ல, வியாழக்கிழமை ஈவினிங் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அதை வெள்ளிக்கிழமை பொழுதுன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் தர்காவில் போய் பட்டாணம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வெளியே வந்து அதை தானமா கொடுக்கும்போது ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அதே போல ராகுவால் சந்திரனோட ராகு இருக்கு இல்லையா, சந்திரன் ராகு சனி இந்த காம்பினேஷன் இருக்குன்னா இதுவும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மென்டலி பிரச்சனை உள்ளவங்க தான். இவங்க வடை தானமா கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. வடை வாங்கி தானமா கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் மாந்தியால பிரச்சனை இருக்குன்னா அவங்க வந்து அநாத பணங்களை எப்படி அடக்கம் பண்றாங்களோ எல்லாருக்கும் இப்ப இது அவைலபிளா இருக்குமானா இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிறது இல்ல அவங்களுக்கு போயிட்டு அவங்க பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு மாலை சாத்தி வழிபாடு பண்றாங்கன்னா இந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இதை லேட்டஸ்டா நான் கண்டுபிடிச்சு இதை ட்ரை பண்ண ஒரு பரிகாரம் சொல்றேன். மாந்தி தோஷம் உள்ளவங்களுக்கு லக்னத்திலயோ 2ஆம் இடத்துலயோ இருக்கவங்க கிரில் சிக்கன் வாங்கி தானமா கொடுத்து பாருங்க. மாந்தி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். மாந்திங்கிறது பிணம் தானே. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எரியூட்டக்கூடிய இடத்துல எரியிற மாதிரி கிரில் சிக்கன் சுத்திட்டே இருக்கு. அப்ப மாந்தியால் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க கிரில் சிக்கன் வாங்கி தானமா கொடுக்கறது மிகப்பெரிய அளவுல வேலை செய்யும். அதே போல இடம் இப்ப பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில்ல பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அவ்வளவு பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அங்க ஆளே கிடையாது. இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு வீடு மண்ணு மனை வாங்கினா பூமிநாதர் கோவில் திருச்சியில இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய பூமிநாதர் கோவில் வந்து மிகப்பெரிய அளவுல வேலை செய்யக்கூடிய கோவில். பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். அதே போல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கவும் இல்லை அவங்களுக்கெல்லாம் அதோட பிளஸ் செவ்வாயோட ராகு சேர்ந்த காம்பினேஷனுக்கு விருதாச்சலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் பேரும் மணவாளநல்லூர். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குளஞ்சியப்பர்னு பேரு. முருகனுக்கு இங்க உருவம் கிடையாது, பலிபீடம் தான். உள்ள அகப்பி சித்தரோட ஜீவ சமாதி வேல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப இங்க வந்து பிராது எழுதி கட்டுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க என்ன பிரச்சனைக்கு போனாலும் ஒரு பெரிய ஷீட்டு கொடுப்பாங்க. அங்க அந்த உங்களோட பிரச்சனைகளை அந்த பேப்பர்ல எழுதிட்டு உங்க வீட்டுல இருந்து அந்த கோவில் எத்தனை கிலோமீட்டருக்கு 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு பணம் கட்டிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எழுதி கட்டிட்டு வந்தீங்கன்னா 48 நாள் அந்த விஷயம் சரியாயிடும். அதே போல பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, என்னால சால்வ் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க ஒரு சனிக்கிழமையில ஒரு பிளாக் கலர் பென் எடுத்து ஒரு A4 ஷீட்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பூரா எழுதி பிளாக் கலர் பென்ல எழுதி பக்கத்துல இருக்கக்கூடிய நீரோடையில போயிட்டு இந்த பேப்பரை சுக்கா கிழிச்சு தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்து கை காலை கழிட்டு வந்துருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆயிடும். ஆன்மா தொந்தரவு, செய்வினை கோளாறு, எதிரிகள் பிரச்சனை, வம்பு, அதாவது பொதுவாகவே இந்த ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே இதை வந்து நம்ம கர்மான்னு சொல்றோம். இது வந்து எப்படின்னா நீங்க தெரியாம ஒரு இடத்துல கழிப்பு கழிச்சிருக்கிறத பேச்சிருக்கலாம். ரோடுங்கிறது பொதுவான விஷயம் தானே. யாரோ ஏதாவது போட்டிருந்தா கூட மேய்ச்சிருப்பீங்க. பொதுவாகவே
அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எல்லாருமே அஸ்ட்ராலஜருங்கிறதுனால எல்லாமே கர்மா சார்ந்த விஷயங்கள் நம்ம பண்றதுனால ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி 1 லிட்டர், இதுக்கு தேவையான பொருள் வந்து இது வந்து கர்மா கிளென்சிங்னு பேர். 3 பொருள் தேவை. என்னென்ன பொருள்? ரொம்ப சிம்பிள். 1 லிட்டர் பால், 1 லிட்டர் சுத்தமான பன்னீர், ஒரு 50 கஸ்தூரி மஞ்சள், அவ்வளவுதான். இது வந்து கர்மா கிளென்சிங் பேரு. இதை ஈவினிங்ல செய்யறதா சிறப்பு. சாயந்தர வேலையில குளிக்கிறது. ஃபர்ஸ்ட் தண்ணியில 1 லிட்டர் பாலை கலந்து ஃபர்ஸ்ட் குளிச்சிடணும். அப்புறம் தண்ணியை ஊத்திக்கிட்டு கஸ்தூரி மஞ்சள் கலந்து குளிச்சுட்டு ஃபைனலா இந்த பன்னீர், அது சுத்தமான பன்னீரா இருக்கணும், உடம்புல போட்டு அரிக்காத அளவுக்கு நல்ல பன்னீர் வாங்கி வச்சுட்டு பன்னீரை ஃபுல்லா ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது, தொடச்சிட்டு வந்துடணும். இதை நீங்க செய்யும் போது கர்மா கிளென்ஸ் ஆகும். அதே போல ஊமத்தம் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊமத்தம் பூவை பறிக்கணும். எப்ப? சாயந்தரம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் பறிக்கணும். அந்த ஊமத்தம் பூவை தண்ணியில பக்கெட்ல போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டா இன்னைக்கு காலையில எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜெல்லு மாதிரி அந்த பூல இருந்து வந்திருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த பூவெல்லாம் எடுத்து போட்டு அந்த தண்ணியில குளிச்சுங்கனாலும் இது சித்தர்களோட ஓலைச்சுவடியில இருக்கு. இது உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை பூரா ஸ்டெபிலிட்டி பண்ணக்கூடியது. இந்த கருவுமத்த பூ குளியல் வந்து உங்களோட 7 சக்கராசி இயக்கக்கூடிய அளவுல இந்த கருவுமத்தை ரொம்ப சிறப்பா இருக்கும். இதெல்லாம் நெகட்டிவா சரி பண்ணக்கூடியது. எங்க வீட்டுக்கு மட்டும் கண் திருஷ்டி வருதுங்க, எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் அடிக்கடி ஹெல்த் பாதிப்பு வருது, நான் ஒரு பொருள் வாங்கிட்டா பக்கத்து வீட்டுக்கு அம்மா பார்த்துருச்சுன்னா அன்னைக்கு நைட்டு எனக்கு ஜுரம் வந்துடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பரிகாரம்னா 2 ஆணி எடுத்துங்க. 2 ஆணி எடுத்து இந்த மாதிரி இங்க் டைப்ல வச்சுக்கிட்டு அதை ரெட் கலர் நூல்ல சென்டரா கட்டி டைட் பண்ணி உங்களோட நிலைப்படியில ஓரமா இந்த கார்னர்ல அந்த கார்னர்ல எங்கேயாவது மாட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராது. இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. ஏன்னா நம்மளோட வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டெர்மில்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு. அந்த பிளாக் டெர்மில் வாங்கி கருப்பு கயிறுல கட்டி வாசல்ல தொங்கிடலாம். அப்புறம் கருட கிழங்கு இருக்கு. இந்த கருட கிழங்கை வாங்கி ஒரு அமாவாசையிலயோ ஒரு பௌர்ணமியிலோ ஃபுல்லா மஞ்சளை தடவி குங்குமம் வச்சு பிளாக் கலர் கயிறை கட்டி வீட்டு வாசல் நீங்க தொங்க விடும்போது நிறைய திருஷ்டியா இருந்ததுன்னா அந்த பழம் அந்த காய் வந்து கருட கிழங்கு வந்து அப்படியே அழுகி தண்ணி மாதிரி ஊத்த ஆரம்பிச்சிடும். இத நீங்க பண்ணிக்கலாம். இது வீட்டுக்குள்ள தீய சக்தி வராம பார்த்துக்கும். நல்ல சக்தி வந்துருச்சுன்னா எப்படி தெரியும்னா இந்த கருட கிழங்கு அப்படியே முளைச்சி அழகா துளிர் விட ஆரம்பிச்சிடும். அப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுல வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வீடுங்கிறது எப்பவுமே நறுமணமா இருக்கணும். எப்பவுமே அஸ்ட்ராலஜரும் சரி நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது. நடக்காது, முடியாது, போகாது, வராது அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு வாக்கு சித்தி ஏற்படும்னா காலையில 16 முறை வாயை கொப்பளிச்சு துப்புனீங்கன்னா வாக்கு சித்தி ஏற்படும். ஒரு வாய் தண்ணி குடிச்சு 16 முறை, ஒவ்வொரு ஷிப்டும் நீங்க ஒரே இதில் கொப்பளிச்சு 16 தடவை செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஷிப்ட் வாயில ஊத்தி ஊத்தி 16 முறை வாய் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு வாக்கு சித்தி ஏற்படும். நீங்க சொல்றத கிளைண்ட் கேட்கணும், அட்ராக்ட் ஆகணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா தனவசி பொட்டு, அதாவது எப்படின்னா ஜவ்வாதையும் பச்சை கற்பூரத்தையும் நல்லா இடிச்சு அதை பன்னீர்ல குழைச்சு நெத்தியில வச்சுட்டு மேல குங்குமம் வச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்றத கிளைண்ட் கேட்பாங்க. கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அது உங்க வாக்குல இருந்து வெளியே வரும். இது ரொம்ப சிறப்பு. அதே போல இப்ப நம்ம எல்லாமே கிளைண்ட்டை டைரக்டா பாக்குறோம், இல்ல வீடியோ கால்ல பார்த்து ஜாதகம் பாக்குறோம், நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம், வீடியோ பேசுறோம். அப்ப முகம் எப்பவுமே தேஜஸா இருக்கணும். இப்ப எல்லாருமே மல்லி புதினான்னு இருக்கு இல்லையா, அந்த மல்லி தழைய நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து தண்ணியில ஊற போட்டுருங்க. காலையில எழுந்திருச்சு அந்த தண்ணியை நீங்க வந்து பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த தண்ணியால ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஈர்ப்பாற்றல் கிடைச்சிரும். இதை நீங்க ரெகுலரா பண்ணிக்கலாம். அதே போல நாயுருவி பொடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து புதனுக்கு உள்ளது.
அப்ப இத வாரத்துல ஒரு முறையாவது கையால எடுத்து பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு கூட நீங்க கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு பல்லு விளக்கிட்டு வாய் குப்பளிச்சிங்கனாலும் உங்களுக்கு வாக்கு சித்தி பரிபூர்ணமா கிடைக்கும். இது வாக்கு சித்திக்கான பரிகாரம். எதிரி தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இது கோவில் வழிபாடா என்ன பண்ணலாம்னா, பைரவருக்கு சனிக்கிழமையில ராகு காலத்துல வேப்ப நில விளக்கு போடுறது. சனி ராகு சேர்க்கை இருக்கு இல்லையா ஜாதகத்துல, அவங்க எல்லாமும் இந்த பரிகாரம் பண்ணலாம். சனிக்கிழமை ராகு காலத்துல வேப்ப நில பைரவருக்கு விளக்கு போட்டீங்கன்னா சனி ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். தீராத கடன் பிரச்சனைக்கும் இந்த பரிகார வேலை செய்யும். அதே போல பெண்களா இருந்தா கண்டிப்பா மாதம் ஒரு முறை, மினிமம் மாதத்துல 2 முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்களா இருந்தா வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இது நம்ம ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம பேச 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 ஒவ்வொரு செயல்பாடா இருக்கும். நீங்க என்ன பாருங்க, சில ஜாதகங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உடம்பு வேலையே செய்யாது. அடுத்த ஜாதகம் பார்க்க முடியாது, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், காத்து போன பலூன் மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த கிரகத்தோட தாக்கம் உடனே நம்மளை அட்டாக் பண்ணும். அப்ப என்ன செய்யணும், அடுத்த ஜாதகம் பார்க்க கூடாது. போயிட்டு நீங்க வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு இல்ல வெத்தலை, வெறும் வெத்தலையை எடுத்து மென்னு சாப்பிட்டுட்டு, வெத்தலை பாக்கு போடுறவங்களா இருந்தா போடலாம், இல்ல வெறும் வெத்தலையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கறது நல்லது. இதே மாந்தி சார்ந்த விஷயங்கள் பிரசன்னத்துல பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா, குளிச்சுட்டு தான் அடுத்த ஜாதகமா பார்ப்பாங்க. அப்ப அந்த விஷயத்துலலாம் நம்ம பார்த்துக்கணும். அதே போல பணம் சேர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, ஒரு 108 1 காயின் தேவை. ஒரு நிலக்கரி துண்டு கிடைச்சா நல்லது. அப்படி இல்லைன்னா அயன் பண்ற கறி இருக்கு இல்லையா, அடுப்பு கறி, அந்த கறி இருந்தா நல்லது. ஒரு பிராஸ் பித்தளையோ இல்ல காப்பர்லயோ ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதுல இந்த 108 1 காயினையும் நல்லா கழுவிட்டு பன்னீர்ல போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு அதை நீங்க இந்த பவுல்ல வச்சுட்டு அது மேல இந்த கறி துண்டையும் வச்சு லேசா லேவண்டர் பெர்ஃப்யூம் இருந்தா அடிச்சுட்டு இதை பூஜை ரூம்ல வச்சு, இது நல்ல வாசனையான பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்க மகாலட்சுமி மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு பொருளாதார சிக்கல் வராது. ஏன் அப்படின்னா, சனி சுக்கிரன் தான் லக்ஷ்மி யோகம். அப்ப கறிக்கு சனியையும் சுக்கிரனுக்கு காயினையும் வச்சிடும். எல்லாமே கிரகத்தோட இணைவுப்படி வைக்கலாம். இதை வைக்கும்போது ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். அதே போல இது நெல்லிக்காய் தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெல்லிக்காய் மேல பஞ்சு இருக்குல்ல, காட்டன் பஞ்சை உருட்டி திரியாக்கி அதை நெய்யில நினைச்சு 6 நெல்லிக்காய் வச்சு அந்த நெல்லிக்காய் மேல இந்த பஞ்சு திரிய வச்சு ஏத்தி மகாலட்சுமி வழிபாடு பண்ணாலும் பொருளாதார ரீதியான வெற்றிகள் உண்டு. இது பண்ணிக்கலாம். அதே போல வியாபாரம் சரியா நடக்கல, கூட்டம் வரல அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா, 200 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கி அது தண்ணியில கலந்து அந்த சாரை கடையில தெளிச்சா கண்டிப்பா கடையில கூட்டம் வரும். இது தனவசியத்தையும் ஜனவசியத்தையும் கொடுக்கும். அதே போல எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நான் எல்லாமே பண்றேன் நடக்க மாட்டேங்குதுங்கிற புதன்கிழமை நைட்டு 10 மணிக்கு மேலேயோ இல்ல 9 மணிக்கு மேல ஒரு முட்டையை எடுத்து தலைய ஆன்டி கிளாக் வைஸ் இடது பக்கமா சுத்தி உச்சந்தில உடைச்சுட்டாங்களாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆயிடும். சரி, 12 பாவத்துல கேது எங்கெல்லாம் இருந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். கேதுதான் ஜாதகத்துல தடையை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துல கேது இருக்குன்னா அவங்க என்ன செய்யணும்னா, இதுல குடிமையை பிக்கணும். ஏன்னா கேதுதான் முடி, நம்ம தலையில இருக்கக்கூடிய முடியும் தேங்காயில இருக்க முடியும் கனெக்ட் பண்ணீங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துல கேது இருந்தா அவங்க வீட்டோட நிலைப்படி வாசல்ல குடுமையை பிச்சு போட்டு தேங்காயை உடைச்சு ஒரு பவுல்ல வச்சுட்டு இது எப்ப செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. ஏன்னா
சனிக்கு செய்யக்கூடிய பிரதி எல்லாமே ராகு காலத்துல செய்யணும். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. அப்ப செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரம் 9 to 10 யமகண்ட நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணணும். லக்னத்தில் செவ்வாய் லக்னத்துல கேது இருந்தா தேங்காய வாயில் படியில உடைக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த தேங்காவை கிச்சன்ல உடைக்கணும். எங்க? இந்த குடுமியை பிச்சு கேஸ் ஸ்டவ் மேல போடணும். எரியிற கேஸ் ஸ்டவ்ல இல்ல, ஆஃப் பண்ணிருக்கு கேஸ் ஸ்டவ்ல. நீங்க பட்டில போட்டு எரிஞ்சு சார் பரிகாரம் பண்ண எரிஞ்சு போச்சுன்னு என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடங்கிறது வீட்டுல சமையல் அறை தானே. 3ஆம் இடத்துல இருந்தா உங்களோட ஹால்ல வரவேற்பு அறையில பண்ணணும். 4ஆம் இடத்துல இருந்தா இதை பெட்ல பண்ணணும். ஏன்னா 4ல கேது இருந்தா என்ன செய்யும்? சுகஸ்தானம் கட்டுப்படும். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் சிறப்பா இருக்காது, ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். 4ஆம் இடங்கிறது மார்பு பகுதி. அப்ப நெஞ்சில சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் இல்லையா? அப்ப 4ஆம் இடத்துல கேது இருந்தா பெட்டு மேல இது செய்யணும். 5ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன செய்யணும்? 5ஆம் இடங்கிறது பொழுதுபோக்கு. வீட்டுல பொழுதுபோக்குற இடம் இது, டிவி பாக்குற இடம். அப்ப டிவி பாக்குற இடத்துக்கிட்ட இதை செய்யணும். 6ஆம் இடத்துல இருந்தா நீங்க வீட்டுல வச்சிருப்பீங்களா அருவா, சுத்தி, கோடாலி, கடப்பாரை, ஆயுதங்கள் வச்சிருக்கிற இடத்துல இது செய்யணும். 7ஆம் இடத்துல இருந்தா மனைவி தள்ள அடிக்க கூடாது. இது பெரிய பிரச்சனை ஆயிடும். 7ஆம் இடத்துல கேது இருந்தா மனைவி தலையை சுத்தி உடைக்கலாம், இல்ல இதை பெட்ரூம்லயும் செய்யலாம். 8ஆம் இடத்துல கேது இருந்தா டாய்லெட்ல உடைக்கணும் இந்த தேங்காவை. ஏன்னா 8ஆம் இடம் தான் கழிவறை. 9ஆம் இடத்துல இருந்தா அப்ப நீங்க பூஜை ரூம்ல உடைக்கலாம். 9ஆம் இடம் தான் வீட்டுல பூஜை அறை. 10ஆம் இடத்துல இருந்தா இப்ப நம்ம எல்லாருமே வீட்டுல இருந்தா ஒரு ஆபீஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த இடத்துல பண்றது ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடத்துல இருந்தா உங்க பீரோ கிட்ட உடைக்கணும். ஏன்னா லாபத்தை நம்ம வந்து பணமா வைக்கக்கூடிய இடம் பீரோ பகுதி தான். அப்ப பீரோ கிட்ட உடைக்கணும். 12ஆம் இடத்துல இருந்தா உங்க வீட்டோட கொல்லப்புற வாசல்ல செய்யணும். சிட்டியில கொல்லப்புற வாசல் இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க வீட்டோட பேக் சைடு உள்ளேயே பேக் சைடுல உடைச்சுக்கலாம். அப்ப 12 பாவத்துல கேதுங்களா இருந்தா இத நீங்க பரிகாரமா பண்ணிக்கலாம். கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகளை பரிபூர்ணமா நீக்கிக்கலாம். டைம் ஆயிடுச்சா? போதுமா? ஓகே சார், ஓகே, நன்றி. இப்போ அடுத்தது வந்து நன்றி உரை வழங்கினதுக்கு அப்புறம் கேள்வி பதிலுக்கான நிகழ்வு இருக்கும். அதை நீங்க முடிச்சுட்டு நம்ம கிளம்பிக்கலாம் சார். நன்றியா. அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிகழ்வு நிறைவாக நன்றி உரை வழங்க திருப்பூர் ஐயா தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 23வது நாள், அதாவது கூட்டினால் 5 வருகிறது. 5 என்றால் பஞ்சமி. ஸோ இன்னைக்கு வசந்த பஞ்சமி, வெள்ளிக்கிழமை. வசந்த் என்றாலே சுக்கிரன், ரத்னம் என்றாலே சுக்கிரன், வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கிரன். மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று வெள்ளிக்கிழமை, அதாவது சனியும் சுக்கிரன் இணைவு. இந்த சனி சுக்கிரன் சேர்ந்தாலே ரத்னம் தான். எனவே இன்றைய ஜோதிடரே ரத்னகுமார் ஐயா வந்தது ரொம்ப சிறப்பு. ஐயா இன்னைக்கு பங்கேற்றுள்ளார். மேலும் இன்று பவகரணம் ஐயா தன் சிம்ம குரலில் ஜோதிட பரிகாரங்கள் என்ற தலைப்பில் மிக நேர்த்தியாக பலன்கள் எடுத்துரைத்தார். இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றி. மேலும் இந்த வகுப்பினை ஏற்படுத்தி கொடுத்த, இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மேடம் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.